இவ்வளவு வந்திருக்கு. ஆனா எங்க கைக்கு எதுவுமே கிடைக்கல. அரசாங்கம் தப்பு செய்தோ இல்ல அதிகாரிக்கு நீங்க தப்பு செய்றீங்களோ, ஆனா இடையில இருக்கிற ஏழை ஜனங்க பாழாயிடக்கூடாது சார். படத்தோட பேர் நினைச்ச மனுஷன் 2004 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. உங்க 3வது தலைமுறை 4வது தலைமுறை பிள்ளைங்க வாழணுங்கிறதுக்காக இந்த தலைமுறை பிள்ளைகளை பட்னி போட்டு சாகடிச்சிடாதீங்க சார். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சமுத்திரகனி சார். எங்களுக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டு நீங்க திருடிக்கிட்டு இருக்கீங்களே. இந்த படத்தோட ஹீரோ விஜயகாந்த் சார். ஊருக்குள்ள ஒரு புதால் பேண்ட் சட்டை போட்டு நுழைஞ்சாலே நமக்கெல்லாம் நல்லது செய்ய வந்திருக்கிற அரசாங்க அதிகாரிகன்னு கையெடுத்து கும்புற அப்பாவி ஜனங்கயா. இந்த படத்தோட ஹீரோயினியாக சூசன் நடிச்சிருக்காங்க. மாமா உன்னை நினைச்சு இழைச்சி போயிட்டேன், என்னை கைவிட்டுறாத. இந்த படத்தோட வில்லன் ஆக்டராக சம்பத்ராஜ் நடிச்சிருக்காரு. செவனாண்டி வண்டின்னு தெரிஞ்சே இருக்கேன். தெரிஞ்சுதான் ஏறின மாப்பிள்ள. யமனை தலைமாட்டில் வச்சுக்கிட்டு உன் பாட்டில் ஒத்தையா தீர்ற எவன் தலைக்கு மேலதான் இல்ல. இந்த படத்தோட காமெடி ஆக்டராக செந்தில் நடிச்சிருக்காரு. சத்தியமா 3வது குழந்தை இவருக்கு பிறந்தது. மொத 2 குழந்தை தான் வேற ஒருத்தருக்கு பிறந்தது. முக்கிய கதாபாத்திரம் மனோரமா வினு சக்கரவர்த்தி ஆசை நடிச்சிருக்காங்க. பிடிச்ச எம்பி நடக்க முடியாத பையன் பேசுறான் பார் பேச்சு. இந்த பேச்சு பேசுறான். என்ன பொட்ட பையன் நினைச்சியா? படத்தோட ஷூட்டிங் எங்க நடந்தது தெரியுங்களா? மதுரையை சுற்றியுள்ள கிராமப்புறங்கள்லயும் வயல்வெளிகளிலும் கோயில்களிலும் இந்த படம் படமாக்கப்பட்டிருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.